இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாக பயன்படுத்துகிற தயவுக்காக அவருக்கு நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களும் பிராண்டட் ஐட்டமாக தரமானதாக பயன்படுத்துகிறோம். அவைகள் நம்மை மேன்மை உள்ளவர்களாக, நம்மை அது உயர்த்தி காட்டுவதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் இயேசு நமக்கென்று கொடுத்திருக்கும் நமது உடலின் பாகங்களை நாம் தரமானதாக மேன்மையுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அப்படி பயன்படுத்தும் போதுதான் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். இயேசு நமக்கு கொடுத்த பாகங்களை, உடலை நாம் மேன்மையுள்ளதாக பயன்படுத்தி இயேசுவின் நாமம் மகிமைக்கு ஏதுவாக நாம் அவைகளை பயன்படுத்த வேண்டும். இந்த நாளிலும் நாம் மேன்மையுள்ளதாக பயன்படுத்தும்படியாக கர்த்தர் கூறும் ஒரு உடலின் பாகத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 26 சங்கீதம் 7 வசனம். நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்த கரங்களை நாம் மேன்மையுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாம் வாசித்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி என்று கைகள் சுத்தமுள்ளதாக காணப்படும் போது நாம் கைகளை கழுவ வேண்டியதில்லை. கைகள் அசுத்தம் உள்ளதாக காணப்படும் போது நாம் கைகளை கழுவுகிறோம். குற்றம் இல்லாமையிலே கைகளை கழுவுவது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே குற்றம் காணப்படக்கூடாது. ஒருவேளை குற்றம் செய்திருக்கிறோம் என்றால் நாம் குற்றம் இல்லாமையை கொண்டு நாம் அதை கழுவ வேண்டும். நம்முடைய கரங்களிலே குற்றம் இல்லாமை காணப்படும் போது நாம் கரங்களை மறுபடியும் கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தர் நமக்கு கரங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் குற்றமில்லாமல் நாம் பார்த்துக் கொள்ளும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மேலும் அவருடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக, கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று அவரை துதிக்கும்படியாக நாம் கரங்களை உயர்த்தி அவரை துதிக்கும்படியாக, கரங்களை உயர்த்தி அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசு நமக்கு ஆசீர்வாதங்களை தரும்படியாக, நாம் கரங்களை ஏறடிக்கு கேட்கும் எல்லா ஜபங்களுக்கும் இயேசு கிறிஸ்து பதில் தரும்படியாக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படியாக இயேசு கிறிஸ்து பதில் தர வேண்டும் என்றால் நாம் நம்முடைய கரங்களை குற்றமில்லாமலே பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய கைகள் குற்றமில்லாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று பார்க்கும்போது, முதலாவது நம்முடைய கைகள் கொடுமை இல்லா இருப்பதனால் நம்முடைய வாழ்வில் கர்த்தர் இருப்பார் என்று வாசிக்கிறோம். யோபு 16 வசனத்திலே வாசிக்கிறோம், என் கைகளில் கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாயிருக்கையிலும் அப்படி ஆயிற்று என்று பார்க்கிறோம். நம்முடைய கைகள் கொடுமை செய்யாதவைகளாக காணப்படும் போது நம்முடைய ஜெபம் சுத்தமாய் இருக்கும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நம்முடைய உடலின் பாகங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதாக காணப்படுகிறது. நாம் செய்யும் நன்மையான காரியங்களா இருந்தாலும் சரி, தீமையான காரியங்களா இருந்தாலும் சரி, எந்த காரியங்களையும் நாம் எண்ணும் காரியங்களை அதை செய்கிறதாக காணப்படுகிறது. நாம் நல்ல காரியங்களை சிந்தித்தோம் என்றால் கைகள் நல்ல காரியங்களை செய்யும். நாம் கெட்ட காரியங்களை சிந்தித்தோம் என்றால் கைகள் கெட்ட காரியங்களை செய்யும், அதாவது கொடுமையான காரியங்களை செய்யும். நாம் கொடுமையான காரியங்களை செய்யாதபடி நாம் பார்த்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் நாம் ஜெபிக்கும்படியாக முழங்கால் படியிட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நாம் கரங்களை உயர்த்தி நாம் வேண்டிக் கொள்ளும் போது அவர் நம்முடைய கரங்களிலே கொடுமை இல்லை என்பதை அவர் அறிந்து கொண்டு நாம் ஏறெடுக்கும் ஜெபங்களுக்கு பதில் தருவார். நம்முடைய விண்ணப்பங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களை தந்து நாம் மகிழ செய்வார். சங்கீதம் 18, 20, 21 வாசிக்கிறோம், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார், கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய என் கைகளில் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்று பார்க்கிறோம். கைகளிலே சுத்தம் உள்ளவர்களாக காணப்படும் போது கர்த்தர் நமக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் நமக்கு செய்து தருவார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வாழும் போது கர்த்தர் நாம் எந்த பாவமும் செய்யாதபடி நம்முடைய கரங்களை பாதுகாத்துக் கொள்வார். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணாதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். துரோகம் என்பது ஒருவர் நம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் கெடுப்பதாகும்.
கர்த்தர் நமக்கு கரங்களை கொடுத்து என்னை துதிக்கும்படியாக அவரை துதிக்கும்படியாக அந்த கரங்களை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கரங்களை நாம் துரோகம் செய்யும்படியாக, நாம் பொல்லாங்கு செய்யும்படியாக, நாம் கொடுமை செய்யும்படியாக நாம் பயன்படுத்தக்கூடாது என்று பார்க்கிறோம். அப்படி பயன்படுத்தும் போது கர்த்தருக்கு விரோதமாக நாம் துரோகம் செய்கிறோம் என்று அர்த்தமாகும். எனவே நாம் கரங்களை பரிசுத்தம் உள்ளதாக, மேன்மை உள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய கரங்களிலே கொடுமை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, நமது கைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி நாம் திறக்க வேண்டும். சிறுமிய நீதிமொழிகளில் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் மற்றும் 31ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது என்று பார்க்கிறோம். நமது கைகளை சிறுமியானவர்களுக்கு திறந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாம் இயேசுக்கு நேராக கரங்களை விரித்து நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவுக்கு நேராக கரங்களை விரித்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாம் மூடி வைத்துக் கொண்டு கரங்களை மூடினவர்களாக காணப்படாமல் நம்முடைய கரங்களை திறந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நமது கரங்களை நீட்ட வேண்டும். அப்படியாக நாம் நீட்டும் போது நமக்கு புகழ்ச்சி உண்டாகும், வாசல்களிலே நாம் புகழப்படுவோம் என்று பார்க்கிறோம். அந்த புகழ்ச்சி எல்லாருக்கும் உண்டாகுமா என்றால் எல்லாருக்கும் கிடைக்காது. ஏனென்றால் பலர் தங்களுடைய பேர் பிரசாபத்துக்காக அப்படியாக புகழ்ச்சியான காரியங்களை மற்றவர்களுக்கு முன்பாக செய்வார்கள். மற்றவர்களுக்கு முன்பாக நாம் செய்யாமல் அந்தரங்கத்திலே நாம் செய்யும் போது மக்கள், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மக்கள் நிச்சயமாக நம்மை புகழ்வார்கள். கர்த்தர் இதனால் நம்மேல் மகிழ்வார். நாம் நம்முடைய கரங்களை மேன்மையுள்ளதாக பயன்படுத்தியதால் அவர் நம்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது நமது கைகள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பவைகளாக, அபிஷேகம் பண்ணுவவைகளாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. இயேசு சிறு பிள்ளைகளை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று. இயேசு சிறு பிள்ளைகளை அழைத்து அவர்கள் மேல் கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரத்தின் ஆசீர்வாதத்தினால் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதே ஆசீர்வாதம் அவருடைய சீசர்களுக்கு அவர் கொடுத்தார். அவருடைய வசனங்களை கை கொண்டு அவருக்காக காத்திருந்து அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக அதே ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இயேசுவினுடைய சீசர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைக்கும் போது மற்றவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த கிருபை, இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும் என்றால் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் வாழும்போது, இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் ஊழியம் செய்யும் போது, இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழும்போது, நாம் நம்முடைய கைகளை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்படைத்து நாம் குற்றமில்லாமல் கொடுமை இல்லாமல் அவரை துதிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். நம் கைகள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படியாக காணப்படும் போது நம்முடைய கைகள் மேன்மையுள்ளதாக, மகிமையுள்ளதாக காணப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்று நாம் பார்க்க முடியும். எனவே நம்முடைய கைகளை மேன்மையுள்ளதாக பயன்படுத்தி நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, மற்றவர்களை அபிஷேகம் பண்ணும்படியாக நம்முடைய கரங்களை பயன்படுத்தி கொடுமை இல்லாமல் நம்முடைய கரங்களை பாதுகாத்துக் கொண்டு சிறுமியானவர்களுக்கு நாம் இறக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். நம்முடைய கரங்களை கொண்டு கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்படியாக நாம் கரங்களை பயன்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். ஜெபம். கர்த்தாவே, இதனாலும் எங்களுடைய கரங்களை மேன்மையுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அதுபோல எங்கள் கைகளை மேன்மையுள்ளதாக பயன்படுத்தி மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் கர்த்தர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்யுமா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.